தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாளும் கூட வேர்ட் காட் இணையத்தின் மூலமாக வாருங்கள் ஜெபிக்கலாம் என்னும் ஜெபத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் பெயரால் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான மாலை பொழுதில் ஆண்டவருடைய இறை பாதத்தில் அமர்ந்து இறை வார்த்தையை தியானிக்க, ஜெபிக்க, பரிந்துரை ஜெபங்களை ஏறெடுக்க, ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்த அருமையான இந்த மாலை பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். மட்டுமாக வழிநடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 2026ஆம் ஆண்டில் 7 மாதங்கள் கடந்து 8வது மாதத்தில் அடியெடுத்து வைத்து நடைபோட ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த வேளையில் நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஒருங்கிணைக்கிற ஆவியானவரை இறங்கி வந்து ஆளுகை செய்யுங்க. இந்த ஜெப வழிபாட்டை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிர்வதிங்க ஆண்டவரே. பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி எங்கெல்லாம் இது ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் இயேசுவே உமது தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, ஆளுகை செய்வீராக. தூய ஆவியானவரே, நீர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே. பரிசுத்த ஆவியானவரே, விடுதலை தருபவரே, ஆற்றல் அனைத்திற்கும் ஊற்றாய் இருப்பவரே, ஒன்றும் இல்லாமல் இருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் உருவாக்கினீங்க தகப்பனே. தூய ஆவியானவரை நிழலிட்டு நீர் மாற்றுகிற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்ப்பா. உம்மை நாங்கள் வாழ்த்தி இந்த வேலையில் வரவேற்கிறோம் சாமி. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே. எம்மை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆளுகை செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உம்மை போற்றி துதிக்கிறோம்ப்பா. தூயாதி தூயவரே போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை தூயவர் தூயவர் தூயவர், பரிசுத்தர் 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 என்று அல்லும் பகலும் துதிக்கிற எங்கள் வான தூத சேனைகளோடு மூப்பர்களோடு ஆண்டவரே இந்த சிறிய துதிபலியும் ஆண்டவரே ஏறெடுக்கிற இந்த வேளையை நீங்கள் ஊற்று நோக்கி கொண்டிருக்கிறீரே அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. திருப்பாடல் 134 இறைவசனம் 2-3 வாசிப்பது போல, தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். ஆண்டவரே, சியோனிலிருந்து உமது ஆசிரை ஆண்டவரே எங்கள் மீது பொழிகிற கிருபைக்காக நன்றி. எங்கள் குடும்பத்தின் மீது நீர் பொழிகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் மீது பொழிகிற கிருபைக்காக நன்றி. எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்து எங்களை மாற்றுகிற கிருபைக்காக நன்றி. எல்லா நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இன்ப துன்ப வேலைக்காக, நாங்கள் வேதனையில் இருந்த நேரத்திற்காக, தவித்த நேரத்திற்காக, பயத்தின் நேரத்தில் ஆண்டவரே எல்லா நேரத்திலும் இயேசுவே உமது கரம் எங்கள் மீது இருந்த கிருபைக்காக உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை இடர்வரினும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பிரியாத ஒரு அன்பு நீங்க எங்கள் மீது காட்டியிருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
தானியலில் நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா, தானியல் இணை திருமுகத்தில் 1:2 நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, எங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக, புகழப்படுவீராக, உம் பெயர் என்றென்றும் மாட்சி மிக்கது, மாண்பு மிக்கது. ஆமேன். நன்றி ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, எரிகிற தீ சூளையில் அப்பா அவங்க 3 நண்பர்கள் இருந்த போதிலும் அந்த அக்கினியின் மத்தியில் நீங்கள் ஆண்டவரே அவங்க மூடி கூட கருகாதபடி பாதுகாத்தீரே. எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவரே அதன் மத்தியிலே நடந்து செல்லுகிற ஒரு பாதையை நீங்கள் உருவாக்குகிற கிருபைக்காக அப்பா உம்மை நாங்கள் போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஆம் ஆண்டவரே, தோமா சொன்னது போல என் தேவனே என் இறைவனே என்று நம்பிக்கை அறிக்கை செய்தது போல இப்பொழுது நாங்கள் நம்பிக்கை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகந்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகத்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அறிக்கை செய்கிறோம் சாமி, நீங்கள் எங்கள் கூட இருந்தால் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ல பலன் எங்களுக்கு உண்டு. வலுவின்மையில் வல்லமை பூரணமாய் விளங்கும்னு பவுல் சொன்னது போல வலுவற்றிருக்கிற இந்த நேரங்களில் எல்லாம் இயேசுவே அப்பா உமது உடன் இருப்பை எங்களை வழிநடத்துகிறதே. உம்மை நாங்கள் போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. செங்கடல் நடுவில் பெரிய வழியை உண்டாக்குனீங்க அப்பா, எரிகோ கோட்டையை தகர்த்தெறிந்தீங்க ஆண்டவரே. அதே போல அப்பா எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் சந்திக்கிற எவ்வளவு பெரிய ஆண்டவரை கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும், எரிகோ கோட்டை போல துன்பம் இருந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்தெறிகிற என் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நீங்க கூட இருக்கிறீங்கப்பா. அப்பா உமது பலத்தால் எங்களை நீங்க அப்பா இடைக்கட்டுகிற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அன்பு தெய்வமே, உமது உடனிருப்புக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெப வேளை முழுவதுமாக ஆண்டவரை வழி நடத்துங்க, உமது ஆவியினால நிரப்புங்க அப்பா. இந்த இறை செய்தி வேலையில் சகோதரி பிரிசில்லா அவங்கள ஒப்பு கொடுக்குறோம். உமது இறை ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே நீங்கள் பேச போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அவங்க மூலமாக நீங்கள் வெளிப்பட போகிற கிருபைக்காக நன்றி. ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆவே மரியா. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இதோ இந்த ஒரு சனிக்கிழமை நம்முடைய அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நாளில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எனவே ஒரே ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய வார்த்தை இந்த நேரத்தில் வெளிப்பட வேண்டும் என்று, வல்லமையான அந்த இறை வார்த்தை வெளிப்பட வேண்டும் என்று தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரேப்பா, இதோ உங்கள் இறை பிரசன்னத்தால் நிறைத்திருக்கிறீரே நன்றி. என் பெயரை நினைவுபடுத்தும் இடங்கள் யாவற்றிலும் தங்கி ஆசீர்வதிப்பேன் என்று இந்த வேர்ட் காட் டிவி என்ற இணையதளத்தின் வழியாக பாவமோடு இணைந்திருக்கிற இறை மக்கள் ஒவ்வொருவரையும் அந்த எம்மாவுஸ் ஜபக்குழுவோடு இணைந்து இந்த ஜபத்தை ஏறெடுக்கிற இந்த நேரத்தில் அப்பா நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீங்களே, தெய்வீக பிரசன்னத்தினால எங்களை ஆட்கொண்டிருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல் 81:7 வாசிக்கிறது போல, துன்ப வேலையில் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டீர்கள், நான் உங்களுக்கு மறுமொழி அருளினேன். இடி முழங்கும் மறைவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு மறுமொழி பகிர்ந்தேன் என்று சொல்வதை போலப்பா, எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற நீர், எங்களை விடுவிக்கின்ற தேவன். எனவே நம்பி வரக்கூடிய வேலை முழுவதுமாக நீங்கள் எங்களை ஆட்கொள்ளுங்க, நீங்கள் எங்களை வழிநடத்துங்க. உங்கள் உயிருள்ள வார்த்தை ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் இல்லத்திலையும் எதிரொலிக்கட்டும். 30 அல்ல 60 அல்ல 100 மடங்காக அந்த இறை வார்த்தை பலன் கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம மரியே பரிந்து பேசுங்க. எல்லா புனிதர்களையும் வானதூதர்களையும் எங்களுக்கு துணையாக வாங்க. இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசிக்கிறோம். ஜபம் கேட்ட நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இதோ இந்த நாளில் கூட நம்ம ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். பிதாவினுடைய இருதயத்தை திறக்கக்கூடிய சாவி என்ன தெரியுமா? ஜெபந்தான். ஆனால் இந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை உணராமல், அதனுடைய அவசியம் என்னன்னு தெரியாமல் நாம் இந்த உலகப்போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை உணர்த்த இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆனால் நம்ம யார்கிட்ட ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். நம்ம யார்கிட்ட ஜெபிக்கிறோம் தெரியுமா? நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்காக கருணை காட்ட காத்திருக்கிறவர்கிட்ட ஜெபிக்கிறோம். நமக்கு இரக்கம் காட்ட அவருடைய அரியணையிலிருந்து எழுந்தருளோர்கிட்ட ஜெபிக்கிறோம். நம் துன்ப வேளையில் அவரை நோக்கி கூப்பிடும்போது பதில் கொடுக்கிறவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய கண்ணீர்களை எல்லாம் தோற்பையில் சேர்த்து சுமந்து எண்ணி வச்சிருக்கிறவர்கிட்ட ஜெபிக்கிறோம். ஏன்னா அந்த கண்ணீரை எல்லாம் அழுகையின் எல்லாம் மகிழ்ச்சியின் தைலமாக மாற்றி தருகிறவர் அவர் தான். அப்பேற்பட்ட ஆண்டவர்கிட்ட தான் ஜெபிக்க ஆண்டவர் இன்னைக்கு அழைத்திருக்கிறார். அந்த ஜபத்தினுடைய மேன்மையை மாண்பை உணராமல் வாழ்ந்து கொடுக்க ஜபம் அதி உன்னத ஒரு பிரசன்னம். அதனால தானே மோசே சொன்னார், ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எங்களோட வரணும், இல்லைன்னா என்னையும் இந்த மக்களை இங்கிருந்து அனுப்ப வேண்டாம். அவரோடு இணைந்திருக்கிற ஒரு உறவு ஐக்கியம், அதை நாம் பல நாட்கள் பல வேலைகளை இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த அனுபவத்தை, அந்த இறை அனுபவத்தை, அந்த இறை பற்றை, அதை இன்னைக்கு நம்ம புதுப்பிக்க நம்மை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஜெபிப்போம், ஆனால் தொடர்ந்து ஜெபிப்போன்னா கேள்விக்குறி தான். ஏதாவது பிரச்சனை போராட்டம் வந்தோன்னா அந்த ஜெபம் ஸ்டாப் ஆயிரும். அதனால தான் அழகா கொலைசீர் எழுதிய திருமுகத்தில் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் பவுல் அழகா சொல்லுவார், தொடர்ந்து இறைவனிடம் ஜெபியுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள் சொல்லி நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். ஒரு நாள் ஜெபிக்கிறோம், 2 நாள் ஜெபிக்கிறோம், 3ஆம் நாள் ஸ்டாப்பு. துன்பம், சோதனை, பிரச்சனை, நோய் வந்தோன்னே நிப்பாட்டிடும். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். துன்பங்கள் மத்தியில், சோதனைகள் மத்தியில், வேதனைகள் மத்தியில் எப்படி இடைவிடாமல் இறை மனிதர்கள் ஜெபித்து வாழ்ந்து காட்டினார்கள் என்று அழகா சொல்றார் பவுல். நீங்க கவலைப்பட வேண்டாம். எபேசியர் பிலிப்பியர் 4:6 வாசிச்சோன்னா தெரியும், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய மன்றாட்டு இறைவேண்டல் ஆகியவற்றின் வழியாக உங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் கடவுளிடம் தெரிவியுங்கள். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும். அந்த இறை மன்றாட்டில் நன்றி உணர்வோடு இருக்கணும். ஆண்டவர்கிட்ட உங்களுடைய மன்றாட்டுக்களை ஒப்படைங்க, ஜெபிங்க, மன்றாட்டுக்களை பிதாக்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றார். ஆனால் கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மத்தேயு நற்செய்தியில் 6வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் கூட கர்த்தர் கற்பித்த ஜெபம், அந்த பரலோக மதத்தில் கூட இயேசு சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கார். நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும் அப்படின்னா, தீயோனிடமிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபம் அவசியம்னு சொல்லி தான் அந்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையேங்கிற ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். யாருடைய துணையோடு நாம் ஜெபிக்க வேண்டும்? எபேசியர் 6:18 வாசிக்கிறோம், எல்லா மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் ஆண்டவரிடம் எழுப்புங்கள், எப்பொழுதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள்.
அதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாய் இருங்கள், இறை மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுங்கள் சொல்லி இறைவார்த்தை நமக்கு அறிவுறுத்துகிறது. சகோதரர்களே, தூய ஆவியின் துணையோடு தான் நம்ம ஜெபிக்கணும். அதில் உறுதியாக இருக்கணும், நிலையாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும், எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் தொடர்ந்து ஜெபிக்கணும், எல்லா வேலைகள்லையும் ஜெபிக்கணும். நிறைய இப்போ பார்க்குறோம், இந்த உலகத்தில் நிறையா நிலநடுக்கம், போர்கள், பிரச்சனை, நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இது எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்? இயேசு அழகாக சொல்லி கொடுக்குறார். லூகாஸ் நற்செய்தி 21:36 வாசிங்கன்னா தெரியும். நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம நடக்கிற எல்லா விஷயத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, இறுதி நாள் அவர் வரும்போது, அவர் முன்னால் வல்லமையோடு வரும்போது நம்ம நிற்கணும்னா இந்த ஜெபந்தான் அவசியம் சொல்லி கொடுக்குறார். இயேசுவுக்கே அவ்வளவு ஜெபம் தேவைப்பட்டது. வாசிக்கிறோமே, அவர் வாழ்ந்த காலத்தில் இரவெல்லாம் ஜெபிப்பார், அதிகாலையில் ஜெபிப்பார், கருக்கல்ல எழுந்து ஜெபிப்பார், மலை மேலே ஜெபிப்பார், பிதாவோட தனியாக ஜெபிப்பார், பகல்லாம் தொழுகை கூடத்தில் ஆலயத்தில் கற்பிப்பார், இரவெல்லாம் ஜெபிப்பார், திருமுழுக்கு பெற்ற உடனே ஜெபிப்பார், ஒரு புதுமைகள் செய்வதற்கு முன்னும் செய்ததுக்கப்புறமும் பிதாவிக்கிட்ட நன்றியோடு ஜெபிப்பார். ஏன்? கெத்செமனியில் மிகுந்த வேதனைக்குள்ளாகும் போது உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார் தானே வாசிக்கிறோம். பிதாவே, இந்த துன்பக்குளம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் ஏன் விருப்பமல்ல உங்கள் விருப்பப்படி ஆகட்டும்னு சொல்லி பிதாவின் விருப்பத்திற்கு தன்னை கையளித்து ஜெபித்தார் அல்லவா. அப்பவும் கூட பாருங்கள், யோவான் நற்செய்தி 17 வாசிங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கெத்செமனி தோட்டத்துக்குள்ளே போகணும், கல்வாரி மலைக்குள்ளே போகணும். அப்பமும் பிதாவிடம் மனு குலத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். பிதாவே, இவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர், இவர்களுக்காகவே நான் வேண்டுதல் செய்கிறேன் சொல்லி அந்த இறுதி நேரத்திலேயும் நமக்காக ஜெபித்தாரே இயேசு. ஜெபியுங்கள் சொல்ல, தொடர்ந்து ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள் சொன்னவர் இடைவிடாமல் ஜெபித்த ஒரு ஜெப வீரர். நம்மையும் ஜெப வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக இருக்க அழைக்கின்றார் இந்த ஆண்டவர். எனவே நம்ம வரக்கூடிய நேரத்தில் தியானிக்க போகிறோம். பைபிளில் நிறைய இறை மனிதர்களுடைய ஜெபங்களை வாசிச்சிருக்கோம். இவர்களைப் போல நாம் இன்னைக்கு ஜெபிக்கிறோமா? நாம் ஜெபித்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் ஜெபிப்பார்கள். சிறு வயதில் ஜெபித்த தாவீது, சாமுவேலை போல நாம் ஜெபித்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்க பழக்கி இருக்கிறோமா? சாமுவேலுடைய ஜெபத்தை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஜெபனா நம்ம நினைக்கிறது போல் நிறைய இறை வார்த்தைகளை சொல்லி ரொம்ப நேரம் ஜெபிக்கணுங்கிற இல்லை. அழகாக சிறு வயதில் சாமுவேல் அப்படி தானே ஜெபித்தார். சாமுவேல் சாமுவேல் என்று பெயர் சொல்லும்போது 1 சாமுவேல் 3:10 வாசிக்கிறோமே, ஆண்டவரே பேசும், இதோ அடியவன் கேட்கிறேன். இதுதான் ஜெபம், நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன். இந்த சிறு வயதில் சாமுவேல் ஜெபித்ததுனால சாமுவேல் தான் முதல் இறைவாக்கினர். அவர் கொடுத்த வார்த்தைகள் எதையும் ஆண்டவர் கீழே விழவிடலன்னு வாசித்தோம். அதனால் சாமுவேல் அந்த சிறு வயதில் ஜெபித்ததுனால பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா அரசர்களும் எல்லா மக்களும் ஜெபிக்க இவரை தான் கூப்பிடுவாங்க. சவுல் அரசர் இவரை தான் ஜெபிக்க கூப்பிடுவார். போர் நடக்கும்போது மக்கள் பெலிஸ்தியர் கையில், எதிரிகள் கையில் அகப்பட்டிருக்கும் போது சாமுவேல் வர்ற வரைக்கும் காத்துட்ருப்பாங்க ஜெபத்துக்காக. அவர் ஜெபித்து வெற்றியை கொடுத்தாருன்னு தியானிக்கிறோமே. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 10-11 ரொம்ப அழகாக நமக்கு உதாரணம் சொல்லி கொடுத்துருப்பார். நாம் பல நேரத்தில் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகள் தேவைக்காக ஜெபிப்போம். ஆனால் சாமுவேல் ஆண்டவர் மனம் வருந்தியதற்காக இரவெல்லாம் ஜெபித்தார்னு தியானிக்கிறோம். 1 சாமுவேல் 15 10-11 வாசிச்சிங்கன்னா தெரியும். ஆண்டவருடைய வாக்கு சாமுவேலுக்கு வந்தது. என்ன சொல்கிறாரு? சவுலை நான் அரசனாக்கியதற்காக மனம் வருந்துகிறேன், அவன் என்னை பின்பற்றாமல் விலகி என் வார்த்தையின்படி நடக்கவில்லை என்று ஆண்டவர் மனம் வருந்தியதுனால இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், சாமுவேல் இரவெல்லாம் மனம் வருந்தி கண்ணீர் சிந்தி மன்றாடினார் என்று. ஆண்டவர் மனம் வருந்திட்டாரு, ஆண்டவர் வேதனையோடு இருக்கிறாருன்னு சொல்லி இரவெல்லாம் தூங்காமல் இந்த சிறுவனாக இருந்த சாமுவேல் ஜெபித்ததுனால அந்த பழக்கம் வந்துச்சு. இரவெல்லாம் ஆண்டவருடைய மன வருத்தத்தை உணர்ந்து கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறார். நாம் இப்படி ஜெபித்திருக்கிறோமா சகோதர சகோதரிகளே? ஆண்டவர் மனம் வருந்துகிறாரே, பாவத்தை குறித்து அவர் மனம் வருந்துவாரேன்னு சொல்லி நாம் வருந்தி ஜெபித்திருக்கிறோமா? இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். வாலிப வயதில் ஜெபித்தார்கள் அல்லவா, ஆராதனையில் அழகா சகோதரி ஜெபித்ததை போல அந்த 3 இளைஞர்கள், அந்த 3 இளைஞர்கள் தீச்சூளையின் நடுவில் அவங்க எந்த தப்பும் செய்யலை. நமக்கு தெரியும் அந்த நிகழ்வு, தானியேல் புத்தகம் 3 வாசிக்கிறோம். அவங்கள தீச்சூளையில் போடப்பட்டாங்க. அதுவும் 7 மடங்கு எரியூட்டப்பட்ட தீச்சூளையில் கொஞ்சம் கூட பழித்துரைக்கலையே ஆண்டவரை. நம்மளும் என்ன செஞ்சுருப்போம்? தப்பே செய்யாமல் எனக்கு ஏன் இந்த தண்டனைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்போம்.
ஆனால் இந்த 3 இளைஞர்களும் என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவரை பழிக்காமல் அந்த தீச்சூளையின் நடுவில் நின்று, தானியேல் இணைப்பில் இப்படி தான் வாசிக்கிறோம், 1வது அதிகாரத்தில் 1, 2, 3 வாசிங்கன்னா தெரியும், உரத்த குரலில் மன்றாடினார்கள். 3 பேரும் உரத்த குரலில் மன்றாடுறாங்களாம். எப்படி முடியும்? தீச்சூளைக்கு நடுவில் செஞ்சாங்க. என்ன சொல்கிறாங்க? போற்றுறாங்க. ஆண்டவரே, மூதாதையரின் கடவுளை நீங்கள் போற்றி, உங்கள் நாமம் பெயர் போற்றி போற்றி, உங்கள் செயல்கள் எல்லாம் நேர்மையானவை, நீர் நீதியுள்ளவர், உங்கள் தீர்ப்புகள் எல்லாம் உண்மையானவை. எப்படி சொல்ல முடியும்? தீச்சூளையில் போடப்பட்டிருக்காங்க. ஆண்டவர், உங்கள் செயல் நேர்மையாக இருக்குது, நீங்கள் நீதியுள்ள, உங்கள் நீதியாக செஞ்சுருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு செஞ்ச தீர்ப்புகள் உண்மையானவை என்று சொல்லி உரத்த குரலில் மன்றாடினார்கள் அல்லவா? அந்த ஜெபம் என்ன செஞ்சது பார்த்தீங்களா? 4வது நபராக தீச்சூளையில் ஆண்டவர் இறங்கி வந்தார். முடி கருகலை, ஆடையில் தீ பற்றினதை வாடையே இல்லை, நாற்றம் எடுக்கலை. எப்படி உள்ளே போட்டாங்களோ அப்படியே வெளியே வந்தாங்க. 4வது நபராக குளிர்ந்த தென்றலாக ஆண்டவர் அங்கே வந்தார். ஜெபம் செய்யும். அது துன்பம் சோதனை நேரத்தில் தவறே செய்யாமல் நேரத்தில் துன்பப்படும் போது நம்ம செவிக்கும் போது இந்த 3 இளைஞர்களைப் போல 4வது நபராக ஆண்டவர் வருவார். வந்து எவ்வளோ பெரிய தீச்சூளையானாலும் விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். இதை நாம் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் எந்த விதமான ஆபத்தோ தீ போன்ற எவ்வளோ பெரிய பிரச்சனைகளோ வெளியே வர முடியும். அதனால் வாலிப வயதில் இவர்களைப் போல் நாம் செபிக்க வேண்டும். வாலிப வயதில் மட்டுமல்ல, முதிர் வயதிலையும் செவித்த இறை மனிதர்களை நம்ம வாசிக்கிறோம் இறை விவிலியத்தில். லூக்கா நற்செய்தி 2 வாசிங்கன்னா, சிமியோன் அண்ணா, முதிர்ந்த வயது சிமியோன், இறை பற்றுடையவர், ஜெபிக்கக்கூடியவர். அன்னைக்கும் கூட அந்த தூய ஆவியின் தூண்டுதலால் தான் வந்தார். தூய ஆவின்னு சொல்லியிருந்தார், மெஸ்ஸியாவை காண்பதற்கு முன் நீங்கள் சாக போவதில்லை என்று உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த தூய ஆவியின் தூண்டுதலால் தான் அன்னைக்கு அவர் ஆலயத்துக்குள்ளே வந்தார். ஜெப வீரர் அவர். வாசிக்கிறோம், குழந்தைய கைகளில் ஏந்தி போற்றி, இதோ இப்போது அடியானை அமைதியுடன் போக செய்தீர், ஏனெனில் நீர் ஏற்பாடு செய்துள்ள மீட்பேனுடைய கண்கள் கண்டு கொண்டன, இதுவே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே இஸ்ராயலுக்கு பெருமை என்று சொல்லி போற்றி புகழ்ந்து ஜெபித்து கடவுளை மாற்றிப்படுத்தினார். அப்படி ஜெபிச்சதுனால, ஆண்டவரோடு இருந்ததுனால, மெஸ்ஸியாவை பார்த்தது மட்டுமல்ல, கரங்களில் ஏந்தினார். அண்ணா, பானுவேலின் மகள் அண்ணா, அதே பகுதியில் வாசிக்கிறோம். 84 வயசு அவங்களுக்கு. 7 ஆண்டுகள் தான் கணவனோடு வாழ்ந்தாங்க. கைம்பன், யோசிச்சு பாருங்க, 7 ஆண்டு தான் வாழ்ந்திருக்காங்க. கைம்பன் முதிர்ந்த வயது, வீட்டில் இருந்திருக்கலாமே, வயோதிகத்தினால இல்லை. இறைவார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா 2:37 வாசிக்கும் பொழுது இவங்க என்ன செஞ்சாங்களாம்? நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செஞ்சாங்க. 3 விஷயம். அந்த திருப்பணி அல்லும் பகலும் செய்கிறாங்கன்னா அதற்கு 84 வயசில் எப்படி செஞ்சாங்க? நோன்பு, ஜெபம். அதனால தான் அல்லும் பகலும் அந்த முதிய வயதில் திருப்பணி செய்ய முடிஞ்சு. அதனால் அவங்களும் பார்த்தாங்க, வந்தவங்க எல்லாத்துட்டையும் மெஸ்ஸியாவை பற்றி எடுத்துரைத்தார்கள். நாம் சகோதர சகோதரிகளே, சின்ன வயது, இளம் வயது, முதிய வயது, எந்த வயதிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இறைவனோடு நாம் கொண்டிருக்கிற உறவு. ஒரு நாளும் நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மா கூட பேசுகிறோமோ, பிள்ளைகளோட பேசுகிறோமோ, அதே போல் ஒரு நாளும் பிதாவோட, இயேசுவோட, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் வேணும். அதுதான் ஜெபம். அதிகாலையில் என்னை தேடுபவர் கண்டடைவர்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் அதிகாலையில் நம்முடைய ஜெபம் இருக்கிறதா? கேள்விக்குறிதான். தாவீது பாருங்களேன், அழகாக இருக்கும் இந்த வார்த்தை. திருப்பாடல் 57, 8, 9 வாசிங்கன்னா தெரியும். சொல்லுவார் தாவீது தன் நெஞ்சத்திடம், என் நெஞ்சே விழித்தலு, வீணையே யாழை விழித்தலுங்கள், வைகரையை விழித்தல செய்வேன். எப்படி வைகரையை விழித்தல செய்ய முடியும்? வைகரை தானே நம்ம காலையில் எழுந்திருச்சு விடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்மளே எழுப்போம். ஆனால் இவர் என்ன செய்வாராம்? வீணையை மீட்டி, யாழை மீட்டி, நெஞ்சு மீனி எந்திரிச்சிரு, வைகரையை நம்ம இலை செய்வோம் சொல்லி. எதற்கு? ஆண்டவரை புகழ். அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் தலைவரே, என் மக்கள் முன்னிலையில் உமக்கு நன்றி செலுத்துவேன். எப்போ? அதிகாலையில் எழுந்து. என் இனத்தார் எல்லாரும் முன்னிலையிலும் உமது பெயரை நான் போற்றி பாடுவேன்னு சொல்லி அதிகாலையில் ஜெபிக்கிறாரு. அதிகாலையில் மட்டுமா? காலை, மாலை, இரவு எல்லா வேளைகளிலும் புலம்பி மன்றாடுகிறேன்னு சொல்லி வாசிக்கிறோமே. ஒரு நாளைக்கு 7 முறை ஆண்டுடைய நீதி நெறிகளை குறித்து தியானிப்பேன்னு சொல்கிறாரு. இரவு ஜாம நேரங்களில் விழித்திருந்து உமது வாக்கு பிரலாமை, வாக்குறுதிகளை பற்றி சிந்திப்பேன். அப்போ
அவர் எப்போ தான் தூங்குவார்? எப்பொழுதுமே ஆண்டவரோட ஜெபம், உறவு, எல்லா வேலைகளையும் எக்காலமும் நான் ஆண்டவரை போற்றுவேன், எப்பொழுதும் அவருடைய புகழை நாவில் ஒலிக்கும், எளியோர் இதை கேட்டு மகிழ்வர், என்னோடு சேர்ந்து ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் என்று அவர் எழுதின திருப்பாடல். ஆண்டவரோடு ஜெபித்து ஜெபித்து அவர் எழுதின திருப்பாடல் இன்னைக்கு எத்தனை தலைமுறைகளையும் தாண்டி இன்னும் நாம் அந்த திருப்பாடல்களை ஜெபிக்க காரணமாக இருக்கிறதுக்கு காரணம், அன்று தாவீது ஆண்டவரோடு எல்லா நேரமும் எல்லா காலமும் ஜெபித்தது தான் சகோதர சகோதரிகளே. அதனால தானே தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய அன்பன், 1000 தலைமுறைக்கு என்னுடைய பேரன்பனிடமிருந்து நான் நீக்கிவிட மாட்டேன். காரணம், தாவீதுக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு நெருக்கம், ஜெபம், ஐக்கியம். நாமும் தாவீதை போல ஜெபிப்போமா? ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த பெயரை வாங்குவோம், என்னுடைய அன்பன், என்னுடைய நண்பன் என்று சொல்லி. 12 மணிக்கு கூட பேதுரு வாசிக்கிறோம், திருத்துதர்கள் படி 10வது அதிகாரத்தில் வாசிக்கணும் தெரியும். பேதுரு 12 மணி, மதியம் 12 மணிக்கு ஜெபிக்க மேலறைக்கு சென்றார். 3 மணி ஜெபம் இருந்துச்சு பைபிளில் வாசிக்கிறோம். பேதுருவும் யோவானும், திருத்துதர்கள் படி 3வது அதிகாரத்தில் வாசிக்கனா தெரியும், பேதுருவும் யோவானும் மதியம் 3 மணி இறை வேண்டல் செய்யக்கூடிய நேரத்தில் ஆலயத்துக்கு சென்றாங்கன்னு வாசிக்கிறோம்ல. 3 மணி, அந்த 3 மணி மதியம், அதிகாலை 3 மணி ரொம்ப பவர்ஃபுல். ஜெபித்து நம்ம அனுபவம் பெற்றிருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் வேண்டுதல் கேட்கப்படும் என்று ஆண்டவர் இறை வார்த்தையின் வழியாக உறுதி கொடுக்கிறார். திருத்துதர்கள் பண்ணி 10வது அதிகாரத்தில் வாசிச்சோன்னா தெரியும், கொர்நேலியு பிற இனத்தவர், இறை அச்சம் மிகுந்தவர், இறை பற்று மிகுந்தவர், ஒரு 100 தலைவன், தன் குடும்பத்தோடு இறை அச்சத்தோடு ஆண்டவருக்குள் வாழ்ந்தவர்னு வாசிக்கணும். அவர் என்ன செய்வார்னா, திருத்துதர்கள் பண்ணி 10ல் வாசிங்கன்னா 3லேருந்து வாசிங்கன்னா தெரியும், அவர் இறை பற்றுள்ளவர், இரக்க செயல்களும் இறை வேண்டல்களும் செய்தார்னு வாசிக்கிறோம். இரக்க செயல் மட்டுமல்ல, இறைவேண்டல், இறைவேண்டல் மட்டுமல்ல, அதோடு இரக்க செயலும் செஞ்சார். அப்போ என்ன நடந்துச்சு? ஒரு நாள் 3 மணி, பிற்பகல் 3 மணிக்கு தூதர் அங்கே வந்து நிற்கிறார். கொர்நேலியோன்னு சொல்லி நல்லா கூப்பிடுறது தெளிவாக கேட்டது அப்படின்னு சொல்கிறார். இவர் அச்சத்தோடு, ஆண்டவரே என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சொல்கிறாரு, உன்னுடைய இரக்க செயல்களும் இறை வேண்டலும் ஆண்டோடைய திருமுன் வந்தது எப்போ? மதியம் 3 மணிக்கு. நீ ஜெபிச்ச அந்த ஜெபம், இரக்க செயல்களும் இறை வேண்டலும் ஆண்டவருடைய திரு முன்னால் வந்து நிற்கின்றன, அவற்றை அவர் நினைவில் வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஜெபத்தை நம்ம கொடுக்குற நேரம் எப்படிப்பட்ட நேரம்? நமக்கு வசதியான நேரத்தை கொடுக்குறோமா, அல்லது ஆண்டவருக்கு ஆயத்தமாக நம்ம எழுந்து அதிகாலையில் எழுந்து அவருக்கான நேரத்தை கொடுக்குறோமா? ஆண்டவர் அந்த ஜெபத்தை நினைவில் வைத்திருக்கிறேன், அந்த திருமுன் இருக்கின்றன என்று இறை வார்த்தையில் உறுதிப்படுத்துகின்றாரே. நள்ளிரவு ஒரு ஜெபம் நடந்துச்சு. வாசிக்கலாமா? திருத்துதர்கள் பணி 16வது அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாமா? நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் சிறையில் புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினார்கள், மற்ற கைதிகள் கேட்டார்கள். எப்போ ஜெபிச்சாங்க தெரியுமா? பவுலும் சீலாவும் நள்ளிரவில் சிறையில் தலைகீழாக தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க, கால்களை தொழுமரத்தில் மாட்ட விட்டுறப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளோ வேதனை இருக்கும்! அடித்து துன்புறுத்தி, அப்படி தான் வாசிக்கிறோம், அடித்து உட்சிறையில் வச்சுருக்கிறாங்க. தலைகீழாக தொங்க விடப்பட்ட நிலையில் என்ன செய்கிறாங்களாம்? புகழ்பா பாடி இறைவனிடம் ஜெபிக்கிறாங்க. மற்ற கைதிகள் கேட்கிறாங்க. நடந்தது என்ன? சிறைச்சாலையின் அடித்தளம் அதிர்ந்தது, பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு. கேட்டுக்கொண்டிருந்த அனைவருடைய விலங்குகள் கலண்டன, எல்லா கதவுகளும் திறந்தன. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஜெபிக்கிறது 2 பேர், துன்பத்தின் மத்தியிலும் சிறையிருப்பின் மத்தியிலும் ஆண்டவரை புகழ்ந்து ஜெபிக்கிறவங்க 2 பேர். விடுதலை எல்லா கைதிகளுக்கும், எல்லா கதவுகளும் திறக்கப்படும். அப்போ ஜெபம், நமக்கான பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படும், நமக்கான எல்லா விலங்குகளையும் உடைத்தெறியும் ஜெபம். இதே போல் ஒரு ஜெபம் நடந்துச்சு இரவு நேரத்தில். திருத்துதர்கள் பணி 12வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா தெரியும், பேதுரு இதே ஒரு காரணத்துக்காக சிறையில் அடைக்கப்படுகிறார். ஏரோது முன்னால் அடுத்த நாள் விசாரிக்கப்படணும். பேதுரு சிறையில் அடைக்கப்படுகிறார். அவருக்காக திருச்சபை, திருத்துதர்கள் பணி 12:5 தான் வாசிக்கிறோம், பேதுருவுக்காக திருச்சபை முழுவதுமாக உருக்கத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு சிறையில் இருக்கும்போது நடந்தது என்ன? பேதுருவை சிறையில் 2 காவலர்கள், 2 சங்கிலிகள் நடுவில் படுத்திருக்கிறார், அதில் அயர்ந்து தூங்குறார். சிறைக்கு முன்னால் காவலர்கள் காவல் இருக்கிறாங்க. நடந்தது என்ன? தூதர் வரார், அந்த அறை முழுவதும் ஒளிமயமாகிச்சு. பேதுருவை தூதர் தட்டி எழுப்பி சொல்கிறார், எழுந்துரு,
இடைக்கட்சியை கட்டிக்கோ, மிதியடிகளை போட்டுக்கோ, விரைவாக நம்ம போகணும்னு சொல்லி தூதர் கூட்டிகிட்டு போகிறார். ஒரு காட்சி கண்டவர் போல இது நினச்சிட்டு இருக்கிறார். என்ன நடக்கிறது? அவ்வளோ பெரிய காவலர்களை தாண்டி 2 காவல் நிலைகளை தாண்டி வெளியே வராங்க. நகருக்குள் வெளியே செல்கிற இரும்பு கதவு தானாக திறந்தது. வெளியே வந்து நகருக்குள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக தூதர் வந்து அப்புறம் மறைஞ்சிறார். அப்போ தான் அவர் தன்னுணர்வு பெறுகிறார். பேதுரு சொல்கிறாரு, ஏரோதின் கையிலிருந்தும் யூதர்கள் எதிர்பாராதது ஏதும் நிகழாதவாறு ஆண்டவர் என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி தான் தன் உணர்வு அடைகிறார். காரணம் என்ன தெரியுமா? இவர் விடுதலை பெற்றது காரணம், இவர் தூங்கிட்டு தான் இருந்தார், ஜெபிச்சுட்டு இருக்கல. அந்த நேரத்தில் ஜெபிக்கிறவர் தான், ஆனால் அந்த நேரத்தில் தூங்குறாரு. திருச்சபை இவருக்காக ஜெபிக்கிறது. அப்போ தன்னுணர்வு அடைஞ்சு எங்கே போகிறாருன்னா, மார்க் எனப்படுகிற யோவானினுடைய தாய் வீட்டுக்கு போகிறாங்க, மரியா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இரவு முழுவதுமாக ஒருங்கிணைந்து, இங்கே ஒரு ஜெயிலில் இருக்கிறாரு, அங்கே இரவு முழுவதுமாக பேதுருவுக்கு அந்த மக்கள் ஒருங்கிணைந்து ஜெபிக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒருங்கிணைந்து ஜெபிக்கிற ஜெபம், இன்னொரு இடத்துல விடுதலை. நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது விடுதலை உண்டு. கதவுகள் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும், விலங்குகள் உடைத்தறியப்படும், சிறை இருப்பு மாற்றப்படும். ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது சகோதர சகோதரிகளே. நிறைய தியானித்தோம். காலை மாலை அதிகாலை இரவு கருக்கல்ல. ஆனால் ஒரு மனுஷர் இருந்தார், தானியேல். மூவேளை ஜெபம். தானியேல் 6வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா தெரியும். ஒரு சட்டம் போட்டுட்டாங்க தானியேலுக்கு எதிராக. ஏன்னா ஆண்டவரை பின்பற்றுவதில் தவிர வேறு எதுலேயும் அவரை சிக்க வைக்க முடியாதுன்னு அவங்க கூட பணி செஞ்சவங்களுக்கு தெரியும். பொறாமையினால் ஒரு சட்டம் போட்டாச்சா, தெய்வத்திடமோ வேறு எந்த மனிதரிடமோ 30 நாட்கள் விண்ணப்பம் செய்கிறவங்க சிங்க குகையில் அடைக்கப்படுவாங்கன்னு சொல்லி சட்டம் எழுதி கையெழுத்து இட்டாச்சு. தானியேல் 6:10 வாசிக்கிறோம். கையெழுத்திடப்பட்டதை அறிந்த பின்னும், ஏன்னா தானியேல் அங்கே தான் வேலை செய்கிறார் அரசவையில், அறிந்த பின்னும் தன் வீட்டுக்கு சென்றார். அவருடைய மேல் வீட்டு அறையினுடைய பலகனி எருசலேமை நோக்கி இருந்துச்சு. என்ன செஞ்சாராம்? நாள்தோறும் வழக்கம் போல செய்வது போல முழந்தால இருந்து நன்றியோடு செபித்தார், நன்றியோடு மன்றாடினார். டெய்லி தான் செய்வாராம். 3 நாளும் முழந்தால இருந்து கடவுளிடம் வழக்கம் போல் 3 வேளை ஜெபம் செய்கிறது வழக்கம். அன்னைக்கு அவர் இதை வந்து பார்க்குறாங்க. அவர் நோன்பிருந்து ஜெபிக்கிறத, மணங்கால் போட்டு ஜெபிக்கிறத, மன்றாடுறத சிங்க குகையில் அடைக்கப்பட்டார். தானியேல் இணைப்பில் வாசிச்சிங்கன்னா தெரியும். அவர் 6 நாட்கள் குகையில் இருந்தார். 7 சிங்கங்கள், ஒரு சிங்கத்துக்கும் எவ்வளோ உணவு போடப்படும்னா 2 ஆடுகளுடைய உடலும் 2 மனுஷ உடலும் போடப்படும். அன்னைக்கு இவரை ஒழுங்க வேண்டும் என்பதற்காக ஒன்றுமே சாப்பாடு கொடுக்கல. அந்த 6 நாட்களும் நெபுக்கத்நேசர் அரசர் வரார். 7வது நாள் துக்கம் கொண்டாடணும்னு வரார். தானியேல் இணைப்பு 3ல் வாசிங்க. துக்கம் கொண்டாடணும்னு வரார். நடந்தது என்ன தெரியுமா? இன்னைக்கு முழங்கால் போட்டு 3 வேளை ஜெபித்தார்ல, சாவுனாலும் பரவாயில்ல, சிங்க குகையில் போடப்பட்டாலும் பரவாயில்ல, சாவதை விட ஜெபிக்கிறது தான் எனக்கு மேலான, ஜெபத்தை விட முடியும், அதுக்கு சாவதை மேல் தான் துணிச்சு சென்றார். என்ன நடந்தது என்ன தெரியுமா? சிங்கங்களின் முன் அமர்ந்திருந்தது அந்த அரசன் பார்த்தான். சொல்கிறான், உரத்த குரல, தானியேலின் கடவுளை மீட்கின்ற ஆண்டவர். அன்னைக்கு அவர் முழந்தாலிருந்து ஜெபிச்சதுனால தான் சிங்கங்களின் வாய்கள் கட்டி போடப்பட்டு சிங்கங்களின் முன்னால் அமர்ந்திருக்க முடியும். அப்போ நாம் முழந்தாலிருந்து ஒரு நாள் என்ன துன்பம் வந்தாலும், சவால்கள் மத்தியில் ஜெபிக்கும் போது மட்டும்தான் எவ்வளோ பெரிய சிங்கங்கள் வந்தாலும், தீமைகள் வந்தாலும், ஆபத்துக்கள் வந்தாலும் தைரியமாக அமர்ந்திருக்க முடியும். ஜெபம் செய்யும். செய்கின்றோமா? இன்னைக்கு செய்ய ஆண்டவர் வலியுறுத்தியிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, பல நேரத்தில் நமக்கு ஆபத்து வந்தோன்னே பயந்துருவோம். எங்கே ஓடி ஒளியலாம்? யார்கிட்ட இந்த ஆபத்திலிருந்து தன்னை விடுவிக்கிறோம் யாராவது உண்டான உலக பிரகாரமாக தேடுவோம். ஆனால் பைபிள் சொல்லுது, 2 குறிப்பேடு 20 வாசிங்க தெரியும். யோசேபத் அரசர், யூதா மக்களுடைய அரசர். அவர் 4 பிரிவாக வராங்க இவங்களை எதிர்த்து. இஸ்ராயல் மக்கள் யோசேபத்தை எதிர்த்து, யூதா மக்களை எதிர்த்து. யாரெல்லாம்? அம்மோனியர், மோவாபியர், மயோனியர், ஏதேம் நாட்டை சேர்ந்த சேயூர் மலைவாழ் அந்த பகுதி. அப்போ 4 படைப்பிரிவுகள் வரும்போது இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல, பயந்தார். ஆனால் இறைவார்த்தை சொல்லுகிறது, அச்சம் கொண்டாலும் ஆண்டவர் திருமுன் நாடுவதில் உறுதியாக இருந்தார், ஜெபிக்க உறுதியாக இருந்தார். நோன்பு இருக்குமாறு மக்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி, யூதா மக்களெல்லாம் ஒன்று கூட்டி, எருசலேம் சபைகள்லாம் ஒன்று கூட்டி, ஆண்டருடைய அந்த இல்ல மண்டபத்தில் ஒன்று கூட்டி ஜெபிக்கிறார். கரத்தை உயர்த்தி நோன்பிருந்த மக்களோட சேர்ந்து அரசர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? எங்கள் மூதாதையரின் கடவுளை நீர் போற்ற பெறுவீராக. போர்களை முறியடிக்கிற ஆண்டவர் நீங்க, வலிமையின் தேவன் நீங்க, எதிரிகளை முறியடிக்கிற நீங்க.
எங்களுடைய ஜெபங்களை கேளுங்க. இந்த பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. இப்படி தான் ஜெபிக்கிறார். ஒரு 3 ஜெபத்தை வைக்கிறார். ஆண்டவரே, இந்த பெரும் படையை எதிர்க்க எங்களுக்கு வலிமை இல்லை. எங்களுடைய கண்கள் உம்மையை நோக்கி இருக்கின்றன. நாங்கள் செய்வது என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று மக்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார். இந்த படையை எப்படி எதிர்க்கணும் எங்களுக்கு தெரியல. எங்கள் கண்கள் உம்மையே நோக்குது. நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லி மக்களோடு சேர்ந்து நோன்பிருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறாரு. எகேசியல்ங்கிற ஒரு மனுஷர்கிட்ட ஆண்டவருடைய ஆவி இறங்கி சொல்லுது, யோசேப்பு அரசரை நீங்கள் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், மக்கள் பயப்பட வேண்டாம், நிலை குலைய வேண்டாம். அந்த போரை பார்த்து நீங்கள் அஞ்சவோ நிலை குலைய வேண்டாம். இந்த போர் ஆண்டவருடையது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அணிவகுத்து நின்றாலே போதும். யோசிச்சு பாருங்கள், போர் நடக்கும்போது ஒன்றும் செய்யாமல் அணிவகுத்து நின்றா எப்படி ஜெயிக்க முடியும்? சொன்னது போல் செஞ்சாங்க. அணிவகுத்து நிற்கிறாங்க, விழா சீருடை அணிஞ்சு நிற்கிறாங்க, பாடுறாங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று பாடத் தொடங்கும் முன்பே இந்த வந்தாங்கள்ல 4 பேர், அம்மோனியர், மோவாபியர், ஏதோமியர், மயோனியர், இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? ஒருத்தருக்கொருத்தர் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஆண்டவர் யோசேப்பு அரசருக்கு வெற்றியை கொடுத்தார். அப்போ ஜெபம் செஞ்சது வெற்றியை கொடுக்க வச்சது. போர் கருவிகள் அல்ல, அங்கே யானைப்படையோ குதிரைப்படையோ காலாட்படையோ கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது. ஜெபம் புகழ்ச்சி தொடங்கும் முன்பே, பாடல் பாடும் முன்பே ஆண்டவர் அங்கு வெற்றியை கொடுத்தார். ஜெபம் செய்யும். 1-2 குறிப்பேடு 14வது அதிகாரம் 9-11 வாசிங்கன்னா தெரியும். ஆசா அரசர், இவரும் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க போறார். எப்போ? எத்தியோப்பியர் இவங்களுடைய ஆசா கிட்ட, அந்த இஸ்ராயல் மக்கள்கிட்ட படைப்பிரிவு 5 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் எத்தியோப்பியர்கிட்ட 10 லட்சம். யார் வலிமையுடையோர்? 10 லட்சமா 5 லட்சமா? 10 லட்சம் தானே. ஆனால் ஜெபிக்கிறார் ஆசா, ஆண்டவரே வலிமை உள்ளோரை வலிமையற்றோரை நாங்கள் எதிர்க்க போகிறோம். இந்த வலிமை உள்ளோரிடமிருந்து வலிமையற்றோனை காக்கக்கூடிய கடவுள் நீங்கள் தான். எதிரி உங்களை மேற்கொள்ளக்கூடாதுன்னா நீங்கள் எங்களுடைய கடவுள். எதிரி உங்களை மேற்கொள்ள விடாதீர் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அழகாக அந்த வார்த்தை முடிகிறது. அன்னைக்கே நடந்தது என்ன அப்படின்னா, ஆண்டவர் இவங்க படம் செய்யவங்க என்ன எதுவுமே செய்யலை. ஆண்டவர் எத்தியோப்பியரை முறியடிக்கவே, எத்தியோப்பியர்கள் தப்பி ஓடினாங்க. ஆண்டவர் எத்தியோப்பியரை முறியடிச்சு கொடுத்தாரு, இவங்களுக்கு வெற்றி கிடைத்ததுன்னு வாசிக்கிறோம். அப்போ ஜெபம் வலிமை உள்ளவங்களா இருந்தாலும் வலிமை அற்றவங்களா இருந்தாலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். வலிமை உள்ளவங்க கூட வெற்றி பெற்றலாம். ஆனால் வலிமையே இல்லாதவங்கள வலிமை உள்ளவருடைய கைகளில் இருந்து இந்த ஜெபம் விடுவித்தது சகோதர சகோதரிகளே. அதனால் எந்த ஆபத்தோ என்ன போராட்டத்தில் நம்ம செபிக்கும் பொழுது இதை போல் நம்ம வெற்றி பெற முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல நேரத்தில் நம்ம துக்கமாக இருந்தோன்னு வைங்களேன், சோகமாக இருந்தோன்னு வைங்களேன், ரொம்ப துக்கம் நம்ம ஆழ்த்தும் போது சொல்லுவோம்ல, துக்கம் தொண்டை அடைக்கினா ஜெபம் வராது, ஜெபிக்க மாட்டோம், அப்படியே முடங்கிடுவோம், படுத்துருவோம். ஆனால் அண்ணா ஜெபிச்சாங்க. துக்க நேரத்தில் அண்ணா ஜெபிச்சாங்க. 1 சாமுவேல் 1:10-11 வாசிங்கன்னா தெரியும். அண்ணா கேட்குறாங்க, ரொம்ப வேதனை, குழந்தை இல்லை, மலடி, பெண்ணினா நாள்தோறும் துன்புறுத்துறாங்க, சித்திரவதை செய்கிறாங்க. ஆனால் அண்ணா ஆண்டோடைய பிரசனத்துக்கு போயிட்டாங்க. படைகளின் ஆண்டவரே, இந்த அடியவளை நீர் மறவாமல் கண்ணோக்கி நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுதும் உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி பொருத்தனை ஜெபம் செஞ்சாங்க. தொடர்ந்து வாசிக்கிறோம். தொடர்ந்து அவங்க இறைவனிடம் மன்றாடி கொண்டே இருந்தாங்க. குரு ஏலி வருகிறார், நீ மனநிறைவோடு செல், உன்னுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டருளுவார்னு சொல்லி அனுப்புகிறாரு. போகிறாங்க, இவங்க ஜெபிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க துக்க முகமாக இல்லை, முகம் இல்லை, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க, ஜெபிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க முகம் வாடலை, துக்க முகமாக இல்லை. நடந்தது என்ன? இப்படி தான் வாசிக்கணும் இறைவார்த்தையில். உரிய காலத்தில் அண்ணா கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். இப்படி சொல்கிறாங்க, நான் அவரை ஆண்டவரிடமிருந்து கேட்டு பெற்றேன்னு சொல்லி சாமுவேல் பயிரிடுறாங்க. சாமுவேல் தான் முதல் இறைவாக்கினார். ஒரு குழந்தை கூட இல்லை, அவங்களுக்கு 7 குழந்தைகளுக்கு தாயாக்கினார். ஜெபம் செஞ்சது முதல் இறைவாக்கினராக மாறினது இந்த தாயினுடைய ஜெபம். சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிக்கிறோமா? அண்ணாவை போல துக்க நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோமா? பல நேரத்தில் வியாதி நேரத்தில் ஜெபிக்க முடியாது, அந்த வியாதியினுடைய அகோரம். இழப்பு நேரத்தில் ஜெபிக்க முடியாது. ஆனால் யோபு ஜெபித்தார். பைபிளில் வாசிக்கிறோம். யோபு புத்தகத்தில் 1வது அதிகாரம் 5 வாசிங்கன்னா தெரியும். யோபு நிறைய செல்வந்தர், நமக்கு தெரியும், பிள்ளைகள் இருந்தாங்க அவருக்கு. அப்போ அந்த பிள்ளைகளுடைய விருந்து நாட்கள் முடிஞ்ச உடனே அவர் என்ன செய்வாராம்? யோபு ஒவ்வொரு நாளும் விருந்து முறை முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பிள்ளைகளை கூப்பிட்டு தூய்மைப்படுத்துவாராம். ஒருவேளை இந்த பிள்ளைங்க பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்கக்கூடும், பாவம் செய்ததில் பார்க்கல,
இப்படி செஞ்சுருப்பாங்களோ, பாவம் செஞ்சுருப்பாங்களோ, உள்ளத்தில் கடவுளை தூற்றிருப்பாங்களோன்னு சொல்லி ஒரு நாளும் பிள்ளைகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிகாலையில் எழுந்து எரிபலிகளை செலுத்துவது வழக்கம். எப்பொழுதும் அவர் இப்படி செய்வது வழக்கம்னு வாசிக்கிறப்ப பாருங்களேன். ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து பிள்ளைகளுக்காக ஜெபித்தார். ஏன்? நல்லா இருக்கணும்னா இல்லை, என் பிள்ளைங்க ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்க கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. பெற்றோர்களாகி நம்ம பிள்ளைங்களுக்காக அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறோமா? என் பிள்ளைங்க பாவத்தில் விழக்கூடாது, தீயவன் கையில் விழக்கூடாது, ஆண்டுடைய பாதத்தில் விழணும்னு சொல்லி ஜெபிக்கிறோமா சகோதர சகோதரிகளே? எல்லாத்தையும் இழந்தாரு, ஆனாலும் ஜெபிக்கிறாரு. யோபு 1:21 வாசிக்கிறோம். தரையில் விழுந்து ஜெபிக்கிறாரா? எப்படி ஜெபிக்கிறாரு? தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த மேனியாக தானே வந்தேன், திரும்பி செல்கையிலையும் பிறந்த மேனியாய் செல்கிறேன். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய திருப்பெயர் போற்ற பெறுக என்று சொல்லி இழப்பின் மத்தியில் எப்படி ஒரு மனுஷனால் ஜெபிக்க முடிஞ்சது? போற்றி ஜெபிக்க முடிஞ்சது, தரையில் விழுந்து ஜெபிக்க முடிஞ்சது. அதனால தான் 42வது அதிகாரம் சொல்லுகிறது, அவர் எதையெல்லாம் இழந்தாரோ எல்லாவற்றையும் 2 மடங்காக திருப்பி பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஜெபம் செய்யும். எவ்வளவு ஜீரோக்கு வந்துட்டார், ஒன்றுமே இல்லை, உடலில் நலமே கிடையாது, மூச்சு மட்டும்தான் இருந்துச்சு. எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. பிள்ளைகளை இழந்தார், சொத்துக்களை இழந்தார், உடல் முழுவதும் நோய். ஆனாலும் ஆண்டவருடைய பெயரை நான் நம்பிக்கையோடு இருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பார்ப்பேன், என் கண்களால் பார்ப்பேன்னு சொல்லி இறுதி வரை ஆண்டவரோடு இருந்தார். ஜெபம் செஞ்சிச்சு, நம்பிக்கை செஞ்சது, 2 மடங்காக எல்லாவற்றையும் கொடுத்தார். யோபுவை போல அழகான பிள்ளைகள் நாடெங்கும் இருளன்னு வாசிக்கிறோம். திருப்பி அவர் கொடுத்த அந்த பிள்ளைகளால் ஜெபம் செய்யும். யாருக்கும் செய்யாததை இந்த ஜெபம் நமக்கு செய்யும் சகோதர சகோதரிகளே. வேலையை தொடங்குறதற்கு முன்னால் செபிக்கிற ஒரு மனுஷரை நீங்கள் தியானிக்க போகிறோம். நம்ம பல நேரத்தில் வேலை தொடங்குறதுக்கு முன்னால் செபிப்போம். எலியேசருங்கிற ஒரு மனுஷரை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் யாருன்னு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுடைய பணியாளர் தான் எலியேசர். அவர் எப்படி அப்படின்னா, அந்த எலியேசர் ஆபிரகாமுடைய வேலைக்காரர் மட்டுமல்ல, அவருடைய எல்லா உடன் உரிமையாளருக்கும் அவர் தான் சொந்தம். அப்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க அனுப்புகிறாரு. அந்த வேலையை தொடங்குறதுக்கு முன்னால் தலைவர் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. அப்படி போல் செபிக்கிறாரு. தொடக்க நூல் 12:24 தான் வாசிக்கின்றோம். என்ன வாசிக்கிறோன்னா, ஆபிரகாமின் கடவுளே, என் பயணம் வெற்றியாக அமைய எனக்கு உதவி செய்யுங்க, என் தலைவர் ஆபிரகாமுக்கு இரக்கம் காட்டும் அப்படின்னு செபிச்சுட்டு தான் அந்த வேலையை தொடங்குறதுக்கு முன்னால் ஜெபிச்சுட்டு போகிறாரு. அவர் நினச்சபடியே செபிச்சபடியே ரபேக்காவை காண்பிக்கிறார். அந்த பெண் பார்க்குற படலம் நல்ல முறையில் அடைஞ்சு பெண்ணை திருப்பி கூட்டிகிட்டு வருகிறார்னு வாசிக்கிறோம். ஜெபம் வேலை தொடங்குறதுக்கு முன்னால் ஜெபம் சகோதர சகோதரிகளை வெற்றியை கொடுக்கும். அதனால நான் வாசிக்கிறோம் திருப்பாடல் 37 உன் வாழ்வின் வழி ஆண்டோட ஒப்படைத்து விடு, அவரையே நம்பி, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவருங்க செயலாற்றுவார். நம்ம ஒப்படைக்கும் போது, நம்பும் போது, ஜெபிக்கும் போது நம் சார்பில் ஆண்டவர் செயலாற்றுவார். வேலை தொடங்கும் போது சில நேரம் ஜெபிப்போம், ஆனால் அது எல்லாம் நல்லா முடிஞ்சோன்னே மறந்துடுவோம். முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சு இல்லை. வேலை தொடங்கும் போதும் ஜெபிக்கணும், முடியும் போதும் ஜெபிக்கணும். சாலமோன் ஜெபிச்சார். அவர் கட்டின ஆலயம் தொடங்கும் போதும் ஜெபிச்சார், அதை நிறைவு பெற்றவனும் ஜெபிச்சதை வாசிக்கிறோம். மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஆலயம் கட்டி முடிச்சோம், நன்றி மன்றாட்டுன்னு சொல்லி அவ்வளோ பெரிய அதிகாரம், 2-3 அதிகாரங்கள் ஜெபமாக ஜெபிப்பார். கரங்களை உயர்த்தி சபைக்கு முன்னால் எழுந்து நின்று உரத்த குரலில் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பார். இப்படி தான் ஜெபிக்கிறார். 1 அரசர்கள் 8:15 வாசிக்கிறோம். ஆண்டவரே, அன்று என் தாவீதுக்கு வாயினால் உரைத்தது இன்று உமது கையினால் செய்து முடித்து. தாவீதுக்கு என்ன உரைச்சாரு? நீ இந்த ஆலயம் கட்ட மாட்டேன், உன் மகன் கட்டுவான். அதை போல உங்கள் வாயினால் உரைச்சதை இன்று உமது கையினால் செய்து முடித்தீர் என்று நன்றி சொல்லி தொடர்ந்து ஜெபிப்பார். அதில் சொல்லுவார், ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க என் பெயர் இந்த கோவிலில் விளங்கும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறபடி நான் உங்கள் அடியானாகிய நான் ஜெபிக்கும் போது இந்த விண்ணப்பத்தை கேளுங்க. இந்த மக்கள் இங்கே வந்து ஜெபிக்கும் போது விண்ணப்பத்தை கேளுங்க. தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும்போது நீங்கள் மன்னிப்பு கொடுக்கணும். உங்கள் கண்களும் செவியும் இருதயமும் இங்கே இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. பாருங்களேன், 1 அரசர்கள் 9வது அதிகாரம் 3வது வசனத்தில் தான் சாலமோனின் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. வாசிக்கலாமா? ஆண்டவர் அவரிடம் சொன்னது, என் முன்னிலையில் நீர் செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன். நீர் கட்டின இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன். என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். ஆமென். ஆமென்.
நீ உன்னுடைய விண்ணப்பத்தின்படி நீ ஏன் இவன் முன்னால் செஞ்ச ஆண்டவர் 2ஆம் முறை அவருக்கு தோன்றி காட்சி கொடுத்து சொல்கிறாருன்னு வாசிக்கிறோம். நீ செஞ்ச விண்ணப்பத்துக்கு வேண்டுதலை நான் கேட்டேன், அந்த இடத்தை நான் உண்மையிலே கோவிலை நான் புனிதப்படுத்தியிருக்கிறேன், என்னுடைய செவிகளும் என்னுடைய கண்களும் இருதயம் அங்கே தான் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் பதில் கொடுக்குறார். நம்ம கேட்கும்போது ஜெபிக்கும்போது பதில் கொடுக்குற இறைவன், கண்ணோக்கி பார்க்குற இறைவன், செவி கொடுத்து கேட்குற இறைவன், இருதயத்திலேருந்து இரக்கத்தை எழுப்புகிற இறைவன். அதனால தான் ஜெபிக்கணும். நமக்காக ஜெபிக்கிறோமா, தேசத்துக்காக நாட்டுக்காக ஜெபிக்கிறோமா? மோசே பரிந்து பேசினார் தன்னுடைய மக்களுக்காக. திருப்பாடல் 106 21 22 23 வாசிங்கன்னா தெரியும். அந்த மக்கள் மறந்துட்டாங்க. எகிப்தில் ஆண்டவர் செய்த பெரிய காரியத்தை மறந்தாங்க, அவருடைய வியத்தகு செயல்களை மறந்தாங்க, செங்கடலில் அவர் செஞ்ச அச்சுறுத்தும் செயல்களை மறந்தாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மக்களை அழித்து விடுவதாக கூறும் பொழுது மோசே, அழகாக இருக்கும் அந்த வார்த்தை, ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மோசே உடை மதில் காவலர் போல் நின்று ஆண்டவருடைய கடும் சினம் அவர்களை தாக்காதவாறு தடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிறாரு, பரிந்துரை ஜெபத்தை எடுக்கிறார். அப்பா வேண்டாம், உங்கள் நாமம் மகிமை அடையணும், இந்த மக்களை மன்னிங்க, உங்கள் பிரசனை வரணும்னு சொல்லி ஒரு உடை மதில் காவல்காரரை போல ஜெபிக்கிறார். ஜெப வீரராக இருக்கிறார் மோசே. என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இந்த மக்களை மன்னிச்சார்னு வாசிக்கிறோம். இறக்கும் வேலையில் கூட ஜெபித்த ஜெப வீரர்களை நம்ம பைபிளில் பார்க்குறோம். சகோதர சகோதரிகளே, ஸ்தேவான் திருத்தூதர்கள் பணி 7வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சாகும் தருவாயில், மரண தருவாயில் அவர் மேலே கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க. அந்த சாகும் தருவாயில் அவர் மேலே கல்லறியும் போது திருத்தூதர்கள் பணி 7வது அதிகாரம் 59 60 வாசிக்கிறோம். சொல்கிறாரு, இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், முழந்தாலிருந்து உரத்த குரல்ல இந்த பாவங்களை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று கூறி உயிர் விட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை போல, இயேசு இறுதி நேரத்தில் தன்னுடைய ஆவியை பிதா கையில் கொடுத்ததை போல, இந்த பாவத்தை உங்கள் மேலே சுமத்தாதீங்கன்னு இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் சொன்னது போல அந்த ஜெபத்தை சொல்லி உயிர் விட்டார்னு வாசிக்கிறோமே. முதல் மறை சாட்சி, இரத்த சாட்சி. இவர்களை போல நாமும் இறுதி வரை ஜெபிக்கணும். இறுதி வரை, மரணம் மட்டும் தந்தைக்கு கீழ்ப்படிந்தார் அல்லவா, நாமும் இறுதி வரை ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இவர்களைப் போல. எஸ்தர் அரசி ஜெபிச்சாங்க. அரண்மனையில் உல்லாசமாக இருந்திருந்திருக்கலாம். தன்னுடைய சொந்த ஜனங்கள் அழிவதை தெரிஞ்ச வந்தோன்னே ஜெபிக்கிறாங்க. நமக்கு இந்த நிகழ்வு தெரியும். ஒரு சட்டம் இயற்றப்பட்டாச்சு. 9வது அதிகாரம் எஸ்தர் புத்தகத்தில் வாசிங்கன்னா தெரியும். இந்தியா முதல், இந்தியாங்கிற ஒரு இடம் அதில் வந்திருக்கும் பைபிளில், இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை 127 மாநிலங்களில் இருக்கிற யூதர்கள் எல்லாரையும் ஒரே நாளில் அழிக்கும்படியாக சட்டம் இயற்றப்பட்டு கையெழுத்திடப்பட்டு முத்திரை இடப்பட்டு விரைவு அஞ்சல் வழியாக எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டுச்சு ஒரே நாளில். என்ன நாள் குறிக்கப்பட்டுச்சு தெரியுமா? அதார் என்ற 12ஆம் மாதத்தின் 13ஆம் நாள் இவங்களை எல்லா யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று சட்டம் எழுதி கையெழுத்திடப்பட்டு முத்திரை, அரச முத்திரை இந்த எஸ்தருடைய ஜெபம் ஆற்றியது. 3 நாள் இரவும் பகலும் பணிப்பெண்களோடு சேர்ந்து நோன்பிருந்து சாக்கு உடை உடுத்தி அவங்க ஜெபித்த ஜெபம் அந்த அரசியலையே, அந்த சட்டத்தையே, அந்த முத்திரையை மாற்றி போட்டு விடுதலை கொடுத்தது. எந்த நாளில் நிறைவார்த்தை அப்படி தான் இருக்கும். எஸ்தர் 9வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அதில் வாசிக்கிறோம், எதிரிகள் யூதரை மேற்கொள்ளலாம் என்று எண்ணியிருந்த அந்த நாள் எந்த நாள்? 12ஆம் மாதம் 13ஆம் நாள். எதிரிகள் யூதரை மேற்கொள்ளலாம் என்று எண்ணியிருந்த அந்த நாளை இந்த எஸ்தருடைய ஜெபம் என்ன செஞ்சு தெரியுமா? யூதர்கள் எதிரிகளை மேற்கொள்ள வெற்றி நாளாக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். ஜெபம் மாற்றி கொடுத்தது. மாற்ற முடியாத அரசியல் சட்டத்தை, இதுவரை நடக்காத ஒன்று வரலாற்றை எழுதி முத்திரையிடப்பட்டது, சட்டத்தை மாற்றினதாக வரலாறு இல்லை. வரலாறை மாற்றியது ஜெபம். எஸ்தருடைய ஜெபம், நோன்பின் ஜெபம், தன்னை தாழ்த்தின ஜெபம், தேசத்துக்காக ஜெபித்த ஜெபம், தன் இனத்து மக்களுக்காக ஜெபித்த ஜெபம் மாற்றுறது. எஸ்ரா குரு, திருச்சட்ட வல்லுனர், இவருடைய ஜெபமும் கேட்கப்பட்டது. வாசிக்கிறோம். எஸ்ரா நூலில் வாசிங்கன்னா தெரியும். 8வது அதிகாரத்தில் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிற பணி பழுதடைஞ்சு கிடக்கு. ஆலயத்தை புதுப்பிக்கிறாங்க, பல பிரச்சனைகள் வருது. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். இப்படி தான் வாசிக்கிறோம். எஸ்ரா புத்தகத்தில் 8வது அதிகாரம் 21 22 23 வாசிங்கன்னா தெரியும். கடவுள் முன் தங்களை தாழ்த்தி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் உடைமைகளையும் இந்த பயணத்தையும் நீர் பாதுகாக்கும்படி அகவா என்ற ஒரு ஆற்றறியில் நோன்பினை அறிவிக்கிறார் இந்த குரு. பாருங்க, குரு நோன்பு செய்கிறார். அவரும் நோன்பு இருந்து மக்களை பாதுகாக்க நோன்பு அந்த அகவா ஆற்றில் அவர் ஜெபிக்கிறார். ஏன் அப்படின்னா, வழியில் எதிரிகள் எங்களை அவங்க கையில் நாங்கள் ஒப்படைக்க விடாதபடி அரசர்கிட்ட
காலாட்படையும் குதிரைப்படையும் கேட்க எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது. ஏன்னா நான் அரசன்ட்ட சொன்னேன், எங்கள் ஆண்டவருடைய அருட்கரம் எங்களோடு இருக்கிறதுனால நேர்மையாய் நடக்கிறவர்களை அந்த அருள்கரம் விடுவிக்கும். ஆண்டவருடைய புறக்கணிக்கிறவர்களை அவருடைய வலிமைக்கும் சினத்துக்கும் அவர் ஆளாவார்கள்னு சொல்லியிருக்கிறேன். எங்கள் கடவுளை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கிறேன். அதனால எனக்கு காலாட்படையை கொடுங்க, தேர்ப்படையை கொடுங்கன்னு கேட்க எனக்கு வெட்கமாக இருக்குது. அதனால் நாங்கள் ஆண்டவர்கிட்ட நோன்பிருந்து இவ்வாறு வேண்டுதல் செய்தோம். ஆண்டவரும் வேண்டுதலை கேட்டருளினார், எங்களை பாதுகாத்தார், எதிரியின் கையில் விடலை, அந்த இல்லமும் புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ ஜெபம் குரு இணைஞ்சி மக்களோடு நோன்பிருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. காலாட்படையும் தேவையில்லை, குதிரைப்படையும் தேவையில்லை, எந்த படையும் தேவையில்லை. படைகளின் ஆண்டவர் நமக்காக செயலாற்றுவார் ஜெபத்தினால. நெகேமியா இவர் சாதாரண ஒரு பான பணிவிடைக்காரர். அரசருக்கு திராட்சை மதுவை ஊற்றி கொடுக்கிறவர். கேள்விப்படுறார், எருசலேமினுடைய மதில்கள் தீக்கிரையாக்கப்பட்டன, வாயில்கள் தீக்கிரையாக்கப்பட்டன, எருசலேமின் மதில்கள் தகர்க்கப்பட்டன, மக்கள் சிறுமையுற்றாங்கன்னு கேள்விப்பட்டு பல நாள் அழுது செபித்து நோன்பிருந்து செபிக்கிறாரு, துக்கம் கொண்டாடான்னு வாசிக்கிறோம். நெகேமியா 1:3-6 வாசிச்சிங்கன்னா தெரியும். ஜெபிக்கிறார், அப்பா விண்ணக கடவுளே, எங்கள் மூதாதையருடைய கடவுள் நீங்கள் தான். இந்த மக்களுக்காக நான் இரவும் பகலும் அழுகிற ஜெபம் உங்கள் முன்னால் வரட்டும். உங்கள் கண்களும் இருதயமும் செவிகளும் திறந்திருக்கட்டும். விண்ணக கடவுள் எங்களுக்கு வெற்றி அருள்வாராகன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. சாதாரண ஒரு பான படிவிடைக்காரன் அரசன்கிட்ட இருந்து தயவு கிடைச்சது. எப்படி ஆண்டுடைய அருட்கரம் என்னோடு இருந்தனால அரசன்ட்டு தயவு கிடைச்சி. எருசலேமுடைய மதில்கள் சாதாரண ஒரு மனுஷன் புதுப்பிக்கிறாரு, கட்டி எழுப்புறாருன்னா ஜெபம். இந்த ஜெபம் செய்தது சகோதர சகோதரிகளே ஆண்டவர் செஞ்சார். யூதித்து கைம்பன் ரொம்ப அழகானவங்க, பணக்காரங்க, சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தன் நாட்டு மக்களை, தன் இனத்து மக்களை ஒலேபர் அரசன் அவன் சிறைப்படுத்த போகிறான்னு கேள்விப்பட்டவனை, கைம்பண்ணா இருந்தவனை, இதை கேள்விப்பட்டவனை இறைவார்த்தை இப்படி தான் வாசிக்கிறோம். யூதித்து புத்தகத்தில் 9:1 அவங்க தரையில் விழுந்து தலைமீ ரொம்ப அழகாக இருப்பாங்களாம், சாம்பலை பூசிக்கொண்டு சாக்கு உடைகளை உடுத்தி கொண்டு மாலை வேளையில் இறைவேண்டல் செய்யப்படுகிற ஆண்டுடைய இல்லத்துக்கு வந்து ஜெபிக்கிறாங்க. உரத்த குரலில் ஜெபிக்கிறாங்க, நோன்பறிவித்து ஜெபிக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களுடைய மன்றாட்டு இருக்கும், அழகாக இருக்கும் அவங்களுடைய ஜெபத்தினுடைய ஒரு பகுதி. யூதித்து புத்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாமா? உமது வலிமை ஆள் எண்ணிக்கையை பொறுத்ததன்று, உமது ஆற்றல் வலிமை வாய்ந்தோரை பொறுத்ததன்று. நீர் தாழ்ந்தோரின் கடவுள், ஒடுக்கப்பட்டோரின் துணைவர், நலிவுற்றோரின் ஆதரவாளர், கைவிடப்பட்டோரின் காவலர், நம்பிக்கையற்றோரின் மீட்பர். ஆமென். நம்பிக்கையற்றோரின் மீட்பர், ஒடுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, இவங்களுக்கு நம்பிக்கையே நீங்கள் தான். ஆள் எண்ணிக்கையை பொறுத்து அல்ல, நீங்கள் இருந்தால் போதும்னு சொல்லி அழகாக தன்னுடைய ஜெபத்தை ஜெபிக்கிறாங்க. நமக்கு தெரியும், அந்த எதிரி அந்த அரசனுடைய தலையை வெட்டி பையில் போட்டு கொண்டு வந்துட்டாங்க. யார்? கைம்பன், ஒரு இளம்பன். எப்படி? ஜெபம். ஆண்டவர் கூட இருந்ததுனால இது நடந்துச்சு. அதனால தான் சந்தோஷமாக பாடுறாங்க. யூதித்து 16:1 வாசிக்கிறோம், முரசு கொட்டுங்கள், என்னோடு சேர்ந்து பண்பாடி ஆண்டவரை போற்றுங்கள், ஏன்னா அவர் போர்களை முறியடிக்கின்ற கடவுள், எதிரிகளிடமிருந்து துரத்துவோரிடமிருந்து நம்மை விடுவிக்கின்ற கடவுள், தன் கூடாரத்தை மக்கள் நடுவே அமைத்திருக்கிறார்னு சொல்லி ஆண்டவருக்கு புகழ்ந்து பாடல் பாடுறாங்க. அப்போ ஆண்டவர் போர்களை முறியடிப்பார், ஜெபம் செய்யும், எதிரிகளை துரத்துவார், ஜெபம் செய்யும். யூதித்தை போல நாம் ஜெபிக்கிறோமா? தோபித்து ஜெபித்தார். அவருக்கு அவருடைய பற்றி நம்ம வாசிச்சிருக்கிறோம். நல்லது தான் செஞ்சார், நாடு கடத்தப்பட்டார், அடக்கம் தான் செஞ்சார், கீழே கிடக்கிறவங்களெல்லாம் அடக்கம் செஞ்சார். நாடு கடத்தப்பட்டார், நினிவேக்கு கண் பார்வை இழந்தார், வறுமை. ஆனால் கூட தோபித்து 3 வாசிக்கிறோம், மனம் வெதும்பி ஆண்டவரை நோக்கி மன்றாடினார், ஜெபித்தார். தொடர்ந்து பாருங்க அவருடைய ஜெபத்தை, ஆண்டவரை போற்றி ஜெபிக்கிறாரு, மனக்குமுறல்களை சொல்கிறாரு. நடந்தது என்ன தெரியுமா? அவங்களுடைய மகனுக்கு ஆண்டவர் இறக்கம் காமிக்கிறார். தொபியா சாராவோட வழி நடத்த ரஃபேல்ங்கிற தூதரை அனுப்புகிறாரு. தோபித்துக்கு கண் பார்வை திரும்ப கிடைக்கிறது. அந்த சாரால்கிட்ட இருந்து 7 பேய்களை நீங்க பண்ணுறாரு. தோபித்துக்கு வர வேண்டிய சொத்துக்களை மீட்டு கொடுக்குறார். ரஃபேல் தூதர் தோபித்தருடைய ஜெபத்தை கேட்டு விண்ணகத்திலிருந்து இறங்கி வருகிறார். அதனால தான் நன்றியோட தொபியாவும் சாராவும் அந்த 7 பேய்கள் நீங்க பெற்ற சாராவுக்கும் தொபியாவுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு ரஃபேல். அப்போ 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி இப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. சொல்கிறாரு, தொபியா சாராவினுக்கு அன்பே எழுந்துரு, இந்த இரவில் ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று, பாதுகாக்க வேண்டும் என்று இல்வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே நீர் ஆதாமை படைத்தீர். தோபித்து 8:4 இப்படி தான் வாசிக்கிறோம் தொடர்ந்து. ஆண்டவர் நீர் ஆதாமை படைத்தீர், அவருக்கு துணையாக ஏவாளை உருவாக்கினீர். மனுஷன் தனியாக இருப்பது நல்லதென்று தகுந்த துணையை உருவாக்குவோம் என்று
நீர் உருவாக்கின. நான் இவளை ஏற்றுக்கொண்டது இச்சையின் பொருட்டு அல்ல, நேர்மையான பொருட்டு. எனவே எங்கள் 2 பேர் மீதும் இரக்கமாயிரும், நாங்கள் முதுமை வரை இணைபிரியாது வாழச் செய்யும். ஆமென்னு சொல்லி 2 பேரும் இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் சகோதர சகோதரிகளே, தலைமுறைகளையும் தாண்டி அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ கணவன் மனைவி இப்படி தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதுவரும் தந்தையர்கள் ஆபிரகாம் ஜெபிச்சது தெரியும். அதிகாலையில் ஜெபிச்சார், 99 வயதில் தரை மட்டும் விழுந்து ஜெபிச்சார். யாக்கோபு 32வது அதிகாரம் தொடக்கணும்ல தியானிக்கிறோம். யாபோற்ற ஆற்றங்கரையில் எல்லாவற்றையும் சொத்து பரிவாரங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு தனித்திருந்து ஒரு ஆண்டவரோடு இணைந்து மற்போரிட்டார். நீங்கள் என்னை ஆசீர்வதித்தாலொழி அவங்கள நான் போக விட மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ராயல்ங்கிற புதிய பெயரை வைத்து நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டா என்று சொல்லி இஸ்ரேல் என்ற பெயரை கொடுக்குறாங்க. ஜெபம் வெற்றியை கொடரும் சகோதர சகோதரி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம முழந்தால் இருந்து ஜெபிக்கிற ஜெபம், எலியாவினுடைய முழந்தால் கர்மேல் ஜெபத்தில் 3 வருடம் 6 மாதம் அடைபட்டு இருந்த வானம் திறந்துச்சு, மழை பெஞ்சுது. முழந்தால் ஜெபம் செய்யும். மோசே கையுயர்த்தி ஜெபித்தார் அல்லவா, விடுதலை பயணம் 17 வாசிக்கிறோம்ல. அந்த கையுயர்த்தி ஜெயிக்கிற ஜெபம் ஜெயத்தை கொடுத்தது. அமலேக்கியர்களோடு போர் கையுயர்த்தி ஜெபித்த பொழுதெல்லாம் ஆரோனும் கூறு 2 பக்கமாக மோசேயின் கரங்களை உயர்த்திய பொழுதெல்லாம் வெற்றி, தளர விட்ட பொழுதெல்லாம் தோல்வி. யோசுவா கீழே போர் புரிஞ்சாரு, மேலே ஜெபம், ஜெபிக்க ஜெபிக்க வெற்றி, யாவே நிசின்னு சொல்லி அந்த இடத்திற்கு இன்றும் பெயர். கை உயர்த்தி ஜெபிக்கும் போது ஜெபம், முழந்தால் இருந்து ஜெபிக்கும் போது ஜெபம் ஜெயம். அப்போ ஜெபிக்கும் பொழுது ஜெயந்தான். எனவே நாம் உனக்கு ஒப்பு கொடுப்போமா? அன்றே நமக்கு ஜெபிக்கிறோம், எங்களுக்கு ஜெப ஆவியை கொடுங்க. அன்னை மரியாள் இருதயத்தில் இருத்தி ஜெபித்தாங்களே, நானும் ஜெபிப்பேன், ஜெப ஆவி எங்களுக்கு ஊற்றுன்னு சொல்லி இதோ இந்த நேரத்தில் நம்ம பாடி ஜெபிக்க போகிறோம், ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம மனதில் வச்சுக்கொள்வோம். ஏன்னா பல நேரத்தில் ஜெபிக்க முடியாதபடி இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? பவுல் அழகாக சொல்லிக் கொடுப்பார். இந்த ஒரு வார்த்தை நம்ம நினைவில் வைத்துக்கொள்வோம். பல இறைவாக்கினர்களை பல இறைவார்த்தைகள் நம்ம தயாரிச்சு இந்த ஒரே ஒரு வார்த்தை 2 கொரிந்தியர் 4:16 பவுல் சொல்லுவார், புனித பவுல், எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது, நாங்கள் மனம் தளருவதில்லை. இதுதான் நம்மளுடைய உடல் அழிந்து கொண்டிருந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், உள்ளார்ந்த இயல்பு பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளே நம்மளை புதுப்பிச்சுட்டே இருப்பார். அதுதான் ஜெபம். அவரோடு இணையும் போது நம்ம மனம் தளராமல் ஜெபிக்க முடியும், எழுந்து ஓட முடியும். நாமளும் எழுந்து ஓட ஜெயம் பெற ஜெபம் அவசியம். ஜெப ஆவி எங்களுக்கு ஊற்றப்பா, சோராது ஜெபிக்கணும்னு சொல்லி, வெற்றி பெற ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்த்தி பாடி ஒப்பு கொடுப்போமா? எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன் உணர்ந்து, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயவேட்டு உன் பாதம் வந்தேன், எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். இதோ அந்த நேரத்திலையும் கூட உம்மை நாடி வந்திருக்கிறோன்னு சொல்லி சோராது நாங்கள் ஜெபிக்க ஜெப ஆவி வேணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். நம்முடைய தாய் திருச்சபைக்காக ஜெபிக்க போகிறோம். குருக்கள், அருள் கண்ணியர்கள், திருத்தந்தை, இறை ஊழியர் செய்கிறாங்க, ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்னை நோக்கி மன்றாடு, ஜெபத்தை கேட்பேன்னு சொல்லி தூபம் போல் நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுக்க ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிப்போமா, ஜெபத்தினால் ஜெயம் என்று விசுவசித்தவர்களாக. இந்த வேளையில் நம்ம தாயம் திரு அவையை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே, எங்கள் தாயம் திரு அவையை வழிநடத்தி வருகிற எங்களுடைய பாப்பரசர், மேற்றாணியர், குருக்கள், திருவரத்தார், கண்ணியர்கள்
பொது நிலையினர் ஆண்டவரை இறை பணியாளர்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ரோமையர் 8:30 நாங்கள் வாசிப்பது போல, தாம் முன்குறித்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கினார், தமக்கு ஏற்புடையவராக்கினோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை நீங்க அழைப்பு விடுத்த அழைப்புக்கு ஆம் என்று சொல்லி ஆண்டவர் உமக்காக பணிபுரிய வந்திருக்கிற எம் ஒவ்வொரு குருக்களையும் கண்ணீரிலும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பல்வேறு சூழ்நிலையில வேலை செய்யறாங்க, பல்வேறு பணிகளை செய்யறாங்க ஆண்டவரே. உண்மை தெரியாத, உண்மை அறிந்து கொள்ளாத, ஏற்றுக்கொள்ளாத ஆண்டவரே, சாதி மத சண்டைகள் இருக்கிற இடங்களில, மத விரோதங்கள் இருக்கிற இடங்களில ஆண்டவரே, இயற்கை சீற்றங்கள் மிகுதியாக இருக்கிற இடங்களில ஆண்டவரே, அப்பா அங்கெல்லாம் பணிபுரிகிற ஒவ்வொரு குருக்களையும் கண்ணீரிலும் ஆண்டவரே நோக்கி பாருங்க. சாமி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். Thank you Lord. Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஆமென். Praise you Jesus. Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா, ஞான மேய்ப்பர்களை தாருங்கப்பா, நிரப்புங்க அப்பா, நிழலிடுங்க நிழலிடுங்க, மாற்றுங்க மாற்றுங்க. நீங்க இறங்குங்கப்பா, நீங்க இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெரிந்தெடுங்கப்பா இயேசுவே இயேசுவே இயேசுவே. அப்பா இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே இயேசுவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செய்யப்போற எல்லா கிருபைகளுக்காக நன்றியோடு நன்றி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம், தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா 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 வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம், தாகத்தோடு காத்து நிற்கிறோம். அடுத்ததாக கூட இதோ இந்த நேரத்தில் நாட்டில் எங்கும் வறட்சி, மழை இல்லாமல் விவசாய மக்களும் கால்நடைகளும் பறவைகளும் இதோ மனுஷர்களும் வறண்டிருக்கிறார்கள். ஒப்பு கொடுப்போம். அதே போல் இன்னொரு இடத்துல வெள்ளப்பெருக்குனால மக்கள் அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள். கிராமமாக மூழ்கி கொண்டிருக்கிறது. வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிற இந்த 2 நிலைகளையும் நீர் சரி கட்ட வேண்டுமாக, நீர் சமப்படுத்த வேண்டும் என்று மழைகளுக்கு தகப்பன் அவர், மழைகளை தடுத்து நிறுத்துகிறோம் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செபிப்போமா. இரக்கத்தின் ஊற்றாகிய நிறைவா ஆண்டவரே, இந்த வேளையில கூட அப்பா ஆண்டவரே, எங்கெல்லாம் தகப்பனே வறட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் தகப்பனே உமது இரக்கம் பெருக்கெடுத்து ஓட கிருபை பாராட்டுங்க சாமி. ஆண்டவரே தகப்பனே, கையளவு மேகத்தை கொண்டு ஆண்டவரே நீர் பெருமழையை உண்டு பண்ணி வறட்சியான காலத்தை நீர் மாற்றினீரே. இந்த வேளையிலும் கூட அப்பா ஆண்டவரே, எங்கெல்லாம் வறட்சி இருக்கிறதோ, மழை இல்லாமல் இருக்கிறதோ, விளைநிலங்கள் பாதிப்புள்ள இருக்கிறதோ ஆண்டவரே, மக்கள் படுகிற இந்த வேதனையை கண்ணோக்கி பார்த்து அங்க எல்லாம் ஆண்டவரே மழை பொழிய செய்து வளர்ச்சியை ஆண்டவரே நீர் மாற்றி வளமையை கொடுத்து ஆண்டவரே விளை நிலங்களுக்கு ஆண்டவரே நீர் தகப்பனே ஆசீர்வாதத்தை கொடுத்து பழுகி பெருக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. அதே போல ஆண்டவரே மழை வெள்ளத்தினால பாதிப்புள்ளா இருக்க ஆண்டவரே எவ்வளவோ ஸ்டேட்ஸ் இருக்காப்பா ஆண்டவரே பாதிப்புள்ளா இருக்கிறாங்க ஆண்டவரே, தங்களுடைய உடைமைகளை இழந்து தங்களுடைய உறவுகளை இழந்து ஆண்டவரே தவிப்போடு அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தவிப்போடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலின் ஊற்றாக ஆறுதலை கொடுத்து அவங்க வாழ்வை வளமாக்கணும் சாமி. இப்பொழுது இருக்கிற நிலையை காட்டிலும் பன்மடங்கு நீர் பெருக செய்வீராக, உயர்த்துவீராக. என் ஆண்டவர் செய்தார் என்ற சாட்சியோடு ஆண்டவரே இந்த மக்கள் உம்மை போற்றி புகழ்வார்களாக. நீர் செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, அவங்க மீது உமது இரக்கத்தை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட இந்த வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். இரக்கத்தின் ஆண்டவரே
தேசத்தின் மீது இரங்கும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, வறட்சியின் மீது இரங்கும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, தேசத்தின் மீது இரங்கும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, வறட்சியின் மீது இரங்கும் ஐயா. இந்த வேளையில தூய ஆவியானவருடைய வருகைக்காக அவர் நம்மை ஆளுகை செய்ய இந்த வேளையில நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரப்பா, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, நாங்கள் ஜெபத்துக்காக ஜெபிச்சோம், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி நிறைய இறை மனிதர்கள் வழியாக கற்றுக் கொடுத்தீரே. ஜெப ஆவி எங்களை ஒவ்வொரு மேலே ஊற்றப்படப்பா. அந்த நேரத்தில் நாங்கள் விசேஷமாக ஒப்பு கொடுக்குறோப்பா. எந்நேரமும் விழிப்பாயிருங்கள், ஜெபத்தில் விழிப்பாயிருங்கள், நிலைத்திருந்து ஜெபத்தில் விழிப்பாயிருங்கள், உறுதியாயிருங்கள் என்று பா ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீரே, ஜெபித்தீரேப்பா. நாங்கள் ஒப்பு கொடுக்குறோப்பா. இதோ இந்த நாட்களில் உலகத்தனமான காரியங்களில் நாங்கள் மூழ்கி கிடக்கிறோம். ஜெப நேரம் குறைகிறது, உமக்கு கொடுக்குற நேரம் குறைகிறது. அதிகாலை ஜெபம் குறைகிறது, மதிய நேரம் ஜெபம் குறைகிறது, இரவு நேரம் குறைகிறது. குடும்ப ஜெபம் இல்லவே இல்லை ஆண்டவரேப்பா. மன்னிப்பு கேட்குறோம்ப்பா. ஜெப ஐக்கியத்தை, பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தை தீயவனப்பா குலைத்து கொண்டு இருக்கிறான், ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்களா ஆண்டவரே? 1 தெசலோனிக்கர் 5, 16, 17, 18 வாசிக்கிறோம். அப்போ எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், கிறிஸ்து வழியாக கடவுள் ஏற்படுத்திய திருவுளம் இதுதான் சொல்லி, உங்கள் திட்டம் இதுதான், விருப்பம் இதுதான் சொல்லி அப்பா நீங்கள் காண்பிச்சு கொடுத்துருக்கீங்களப்பா. நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவர், இடைவிடாமல் ஜெபிக்கிறப்பா. நன்றி கூறணும்ப்பா. அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க ஐயா. தூய ஆவியோடு இணைஞ்சுதான் நாங்கள் ஜெபிக்க முடியும். ஆவியோடும் உடலோடும் மனதோடும் இணைஞ்சுதான் நாங்கள் ஜெபிக்க முடியும். ஆவியோடு இணைஞ்சுதான் ஜெபிக்க முடியும். வாசிக்கிறோம் இறைவாத்தில், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். உலகத்தரமான காரியத்தை கேட்க அல்ல, தீயோராகிய நீங்களே நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையிடம் கேட்கும் பொழுது கேட்பதற்கு மிகுதியாக தூய ஆவியை கொடுப்பது உறுதின்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. தூய ஆவியை கேட்கிறோம்ப்பா, பரிசுத்த ஆவியை கேட்கிறோம். அவரோடு இணைஞ்சுதான் நாங்கள் ஜெபிக்க முடியும். அவர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், சொல்லனா பெருமுச்சுகளோடு பரிந்து பேசுகிறவர். எப்படி ஜெபிக்கணும் வேணும்னு தெரியாது. இந்த ஆவியானவர் ஜெபிக்கிற ஆவியானவரப்பா. இந்த ஜெபிக்கிற ஆவியானவர் எங்களுக்கு வேணும். எபேசியர் 4:30 வாசிக்கிறோமே, மீட்பு நாளை முன்னிட்டு எங்கள் மேலே பொறிக்கப்பட்ட முத்திரையாக இந்த பரிசுத்தாவினர் இருக்கிறார். இந்த முத்திரையான பரிசுத்தாவை நாங்கள் மறக்கக்கூடாது. இந்த பரிசுத்தாவினர் எங்களுக்கு வேணும்ப்பா. பரிசுத்தாவை நிறைவாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. இந்த நிறைவான ஆவியானவர் எங்களுக்கு வேணும். இந்த அசைவாடுகிற ஆவியானவர் வேணும். எங்களுக்கு ஜெபிக்க தூண்டுகிற ஜெபத்தின் ஆவி எங்களுக்கு வேணும்னு சொல்லி அப்பா ஒவ்வொருவர் மேலே, உள்ளத்தில் இல்லத்தில் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மேலே, இளைஞர்கள் மேலே, அப்பா குடும்பங்கள் மேலே, முதியவர்கள் மேலே இந்த ஜெபத்தின் ஆவியை நீங்கள் ஊற்ற வேண்டுமாக இதோ இந்த நேரத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. நம்பிக்கையோடு ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இந்த வேளையில நாம் நோயாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த வேளையில நம்ம ஜெபிப்போம். பாபிதாவே, இரக்கத்தின் ஆண்டவரே, மனுஷர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, ஆனால் ஆண்டவர் இரக்கம் கொள்வதாலே எல்லாம் ஆகும் என்று ரோமர் 9:16 வாசிக்கிறோம். அந்த இரக்கத்தின் ஆண்டவர்கிட்டப்பா இரக்கத்துக்காக வந்திருக்கிறோம்ப்பா. கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறவங்கள ஒப்பு கொடுக்குறோம். குழந்தைகளுக்காக ஒப்பு கொடுக்குறோம். எல்லா குழந்தைகள் மேலப்பா பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்தில் குழந்தைகள் மேலே தொட்டு அரவணைத்தவங்க கரம் இருக்கட்டும். எல்லா வாலிப பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்குறோம். அப்போ அவங்களுடைய இருதயத்தில் உங்கள் உயிருள்ள வார்த்தை இருக்கட்டும். உங்களை விட்டு பிரிந்து செல்லாதபடி உங்கள் உயிருள்ள வார்த்தை, உங்கள் ஆவி அவங்களுக்குள்ளே தங்கி இருக்கட்டும் ஐயா. உங்களை தேடட்டும். தேடாத உள்ளமாக, உங்கள் விட்டு தொலைவில் இருக்கிற உள்ளமாக இல்லாமல் அப்பா அவமோடு நெருங்கி உறவாடுகிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் இருக்கட்டும். ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. திருமண தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தடைகளை எல்லாம் மாற்றி போடுறதுக்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி இருக்கிற பிள்ளைங்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். மகப்பேற்றை உண்டாக்கிய ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு செவிக்கிறோம்ப்பா.
கர்ப்பங்களை நிரப்புங்கப்பா. நிரப்புங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்கு மக்கட்பேரை பரிசாக கொடுங்க ஆண்டவர். ஆமென். வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். இதோ இன்னைக்கு ஜெபிக்கும் போது கதவுகள் திறக்கப்பட்டதை போல இதோ இந்த பிள்ளைகளுக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். ஆமென். என் தேவன் செய்வீராக. இப்படியே இறங்கி செய்வதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சமாதானத்தை கொடுக்கிறவருடைய கரம் அப்பா இருக்கட்டும். சமாதானத்தின் ஆவி ஊற்றப்படட்டும், அமைதியின் ஆவி ஊற்றப்படட்டும். பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறவனப்பா இயேசுனுடைய பரிசுத்த பெயரில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ஜபக்குழுக்கள் அப்பா ஐக்கியத்தை கெடுக்கிற அந்த தீயவனப்பா இயேசுனுடைய நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுடைய இரத்தத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோப்பா. சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. விசேஷமாக மன வியாதியோடு உடல் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எத்தனை நபர்களை நீங்கள் தொட்டு சுகமாக்குனீங்கப்பா. நேற்று வென்று மாறாதவர் இயேசு கரையில் இறங்கியதும் பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயினில்லா ஆடுகள் போல இருந்ததுனால அவர்கள் மேல பரிவு கொண்டு தொட்டு சுகமாக்கினார். வந்தவங்க அவர் பாதத்தில் கிடத்தியவங்களை தொட்டு சுகமாக்குனீங்களேப்பா. அதே ஆண்டவருடைய பரிசுத்த திருப்பாதத்தில், பரிவான ஆண்டவருடைய திருப்பாதத்தில் பரிவோடு தொட்டு சுகமாக்குகிற ஆண்டவருடைய பாதத்தில், இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில், நான் விரும்புகிற நோய் நீங்குக என்று சொன்னவருடைய பாதத்தில் ஐயா ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எத்தனையோ கேன்சர் நோயுற்றவங்க, மருத்துவமனைகளையும் வீடுகளையும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற நோயுற்றவங்க, குழந்தைங்க இருக்கிறாங்கப்பா அந்த நோயினால், வாலிப பிள்ளைங்கள் இருக்கிறாங்கப்பா, முதியவர்கள் இருக்கிறாங்கப்பா அந்த ஹீமோ கொடுத்து கொண்டுப்பா வேதனைகளோட. இன்னும் எல்லா விதமான கேன்சர் நோய் மட்டுமல்லப்பா, இந்த இருதய அறுவை சிகிச்சை செய்து கிட்னி ப்ராப்ளத்தினால டயாலிசிஸ் செய்து கொண்டு இருக்கிறவங்க, இன்னும் பல்வேறு விதமான உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரப்பா, மூளை நரம்பு அணுக்கள் தசைகள் திசுக்கள் தோல் என்றப்பா எல்லா வியாதிகளப்பா, நிறைய இந்த நாட்கள் நிறைய சிறு குழந்தைகளுக்கப்பா நோயப்பா, டஸ்ட் அலர்ஜினாலப்பா பிள்ளைங்க நிறைய வேதனைகளை வியாதிகளை அனுபவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். யார்கிட்ட செல்லும்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உங்ககிட்ட தானே இருக்குப்பா. வார்த்தையை அனுப்பி குணமாக்குங்கப்பா. அப்பா நீங்கள் தொட்டால் முழுமையான சுகம் அப்பா. நீங்கள் அப்பா நீங்கள் விரும்பினால் முழுமையான சுகம் அப்பா. சிறு குழந்தைகளையும் நோயினால் அவதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா ஒப்பு கொடுக்குறோம். நம்பி ஒப்பு கொடுக்குறோம். இந்த நேரம் அப்பா உங்கள் வல்லமை அப்பா கடந்து வரட்டும் அப்பா. உங்கள் உயிருள்ள வல்லமை கடந்து வரட்டும். வார்த்தை அனுப்பி குணம் கொடுக்கிறவரே அப்பா, உங்கள் வார்த்தை பிள்ளைகளுக்குள்ளாக தொடட்டும் அப்பா, தொடட்டும். தொட்டு சுகமாக்குகிறவரே, வார்த்தை அனுப்பி சுகமாக்குறவரே அப்பா நாங்கள் விசுவசிக்கிறோம். நீ நம்பினால் ஆண்டுடைய மாட்சியை காண்பான்னு சொன்னீங்களப்பா, நாங்கள் நம்புகிறோம்ப்பா. அப்பா உங்கள் மகிமை உங்கள் வல்லமை அப்பா பார்க்குறவங்கள நம்பிக்கையோடு கேட்குறவங்க ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு நோயுற்றவங்க மேலப்பா, வீடுகள் மேலப்பா கடந்து வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. பரிபூரண சுகத்தை அவங்க உணர்ந்து கொண்டதற்காக நன்றி. சாட்சியாக இழப்போவதற்காக நன்றிப்பா. தொட்டு சுகமாக்குகிற உங்கள் பரிசுத்த தழும்புகளுக்காக நன்றி. ஆமென். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பிக்கையோடு நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். வாழ்வும் வழியும் வளமும் நலமும் நீரே என்னும் உண்மையே நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். Thank you, Jesus. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். நம்முடைய உடலை மட்டுமல்ல மன நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆண்டவர்கிட்ட இதோ இந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக செவிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார் அல்லவா. நன்றி செலுத்துவோமா? ஆவியானவரோடு இணைந்து துதிச்சோம். நன்றி செலுத்துவோம். எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நன்றி செலுத்துவோம். நம்முடைய எல்லா ஜெபங்களையும் தூவம் போல ஏறெடுக்க ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். நம்முடைய அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேச நம்மோடு இருக்கிறாங்களே. நன்றி செலுத்தி அன்னைக்கு அருள் நிறைந்த மரியே சொல்லி அவங்களுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவிப்போமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். God bless you. Thank you everyone. Thank you.
தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார்.